ரஜினி சார் அந்த இன்டர்வியூல சிவாஜி சாரை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மக்களுக்கு பாடம், நடிகர்களுக்கு பொக்கிஷம். விவரம் தெரிந்த நாள் முதல் நான் நடிகர் திலகத்தின் பரம ரசிகன். அவர் சினிமா உலகில் எடுத்து வைத்த ஆண்டில் 1952 தான் நான் பிறந்தேன். அவர் வாழ்ந்த காலத்தில் நான் சினிமா உலகில் வந்து அவருடன் சில படங்களில் நடித்தேன். இதை ஜென்மாந்திர உறவு என்று கூட சொல்லலாம். நடிகர் திலகம் சிவாஜி மறைந்த பின்பும் வாழ்கின்ற மாமனிதர். அவர் நடித்த எல்லா படங்களும் டிவிக்களில் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அவற்றை பார்க்கிற ஒவ்வொரு ரசிகர்களின் மனதிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரின் பூத உடல் மட்டுமே மறைந்து விட்டது. ஆனால் அவர் ஆன்மாவும் உயிரும் இப்பூவுலகில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த சினிமா உலகம் எத்தனையோ நடிகர்களை கண்டிருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் நட்சத்திரங்கள் தான். சொப்ப காலங்களில் மின்னி அற்ப காலங்களில் உதிர்ந்து விடுகிறார்கள். ஆனால் பல நட்சத்திரங்களுக்கு ஒளி கொடுக்கும் சூரியனாய் நடிக்க தொடங்கிய காலம் முதல் இருந்தவர் நடிகர் திலகம் மட்டும்தான். சினிமா உலகத்தால் மற்றவர்கள் புகழ் பெற்ற போதும் நடிகர் திலகத்தால் சினிமா உலகம் புகழ் பெற்றது. சினிமா நடிகராவது ஒரு சிலருக்கு பொழுதுபோக்கு, சிலருக்கு புகழ், பணம் கருதி இப்படித்தான் ஏதாவது ஒரு தொழிலுக்கு போவதாக எண்ணி சினிமா உலகில் கரை பெறுவோர் பலர் உண்டு. ஆனால் சிறு வயதிலிருந்தே நடிப்பு என்பதை சுவாசித்து, கலை என்பதை நேசித்து பூஜித்து வந்தவர் சிவாஜி கணேசன்.